Welcome to my channel Little Pumpkin. இன்றைக்கு நம்மளோட வீடியோவில் பட்டர் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் கேக்கை ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நீங்கள் எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணாமல் ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி கேக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா வரும். கேக் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே அளவில் தானே எடுக்க போகிறோம். இதில் நான் 1 கிலோ கேக் செய்கிறதுக்கு ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். 250 கிராம் கோதுமை மாவு, 5 முட்டை, 250 கிராம் margarine, 250 கிராம் சீனி, 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் முட்டை 5ஐயும் ஒரு பேனில் உடைச்சி ஊற்றிட்டு ஒரு நல்ல க்ரீமியான பதம் வரும் வரையும் முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த க்ரீமியான ஸ்ட்ரக்சர் தான் கேக்குக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்கும். அடுத்து மார்ஜரினை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். மார்ஜரினை பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியில் எடுத்து வச்சா பீட் பண்ணுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். மார்ஜரின் ஒரு லைட்டான கலர் வரும் வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீனி நல்லா கரையும் வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீனியை நீங்கள் பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணாமல் சேர்க்குறீங்கன்னா சீனி நல்லா கரையும் வரையும் பீட் பண்ணி எடுங்க. சீனி ஃபுல்லாக கரையாமல் இருந்தால் கேக்கில் இடையிடையே கட்டி மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நான் ஸ்டார்டிங்கில் பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீனி கரையும் வரையும் இந்த மிக்ஸிங்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண மார்ஜரின் தெரிஞ்சிடும். சீனி நல்லா கரைஞ்சிட்டு ஃபைனலாக நான் செக் பண்ணிக்கிறேன். கேக்கில் ட்ரை இன்க்ரீடியன்ஸான மாவை 3 தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் 3 தடவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன்னுட்டா அப்போ தான் கேக் மிக்ஸிங்கில் கட்டிகள் இருக்காது. ஃபில்டர் பண்ணி எடுத்த மாவோட பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அரிச்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்பேச்சுலாவால் அடிக்கடி வலிச்சு விடுங்க. முட்டையோட வாசத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காவணியும் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மில்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நான் இதை பேக்கிங் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் சேர்க்குறேன். ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி பேனில் இருக்க எல்லா மிக்ஸிங்கையும் ட்ரேயில் சேர்த்துக்கிறேன். இந்த கேக் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கான ஒரு பதத்தில் தான் இருக்கும். ஸோ ட்ரேயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக நீங்கள் அதை ஷேப் பண்ணி விடுங்க. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 160 பாகை செல்சியஸில் 45 நிமிஷம் வச்செடுக்குறேன். நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேக்கை நீங்கள் ஆறுனத்துக்கு பிறகு கட் பண்ணி எடுங்க. கேக்கை நீங்கள் சூட்டோடு கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு லுக்கை கொடுக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.